ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ரிசல்ட்ஸ்க்கான கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் யூஎஸ்ஏ ரிசல்ட்ஸை பற்றி. அதுக்கு அடுத்த கண்டினியூ, அதாவது இதுக்கு முன்னாடி ஜோ பைடனை பற்றியும் தனியாக ஒரு வீடியோவும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பற்றியும் தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரலை, நான் இப்போ அப்லோட் பண்ண போகிற வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா எங்கள் சேனல் லோகோவை தொட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ரிசல்ட்ஸ்னு போட்டு தனியாகவே இருக்கும். அதில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்ஏல எலெக்ஷனில் நடக்கிற என்னென்ன அப்படின்றது ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விங் ஸ்டேட்ஸ். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் எண்டிங்கில் சொல்லியிருப்போம் ஸ்விங் ஸ்டேட்ஸை பற்றி எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்றத. அதே மாதிரி இப்போது நம்ம ஸ்விங் ஸ்டேட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்விங் ஸ்டேட்ஸ், யூஎஸ்ஏல ஸ்விங் ஸ்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எலெக்ஷனில் ஸ்விங் ஸ்டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விங் ஸ்டேட்ஸ் இந்த இருக்குது பாருங்கள். அதாவது ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜார்ஜியா, நெவேடா, நார்த் கரோலினா, பெனின்சில்வேனியா, அரிசோனா, ஃப்ளோரிடா, லோவா, மிச்சிகன், நியூ ஹாம்ஸ்பயர், ஓஹியோ, டாக்ஸஸ், விஸ்கான்சின். தீஸ் ஆர் தி ஸ்விங் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, அதாவது இதுதான் ஸ்விங் ஸ்டேட்ஸ். இதில் நம்ம நிறையா வீடியோவில் எதை பற்றி பேசியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 ஸ்விங் ஸ்டேட்ஸை பற்றி தான் பேசியிருப்போம். ஜார்ஜியா, நெவேடா, நார்த் கரோலினா, பெனின்சில்வேனியா, அரிசோனா, ஃப்ளோரிடா அப்படின்றத அதாவது அரிசோனா வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேயா, இப்போ ரிப்போர்ட்டிங் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியுது. 99% ரிப்போர்ட்டிங் வந்திருக்கு, 87% ரிப்போர்ட்டிங் வந்திருக்கு, 99% ரிப்போர்ட்டிங் வந்திருக்கு. இந்த டிஸ்பிளேஸ் வரைக்கும் 90% வரைக்கும் ரிப்போர்ட்டிங் வந்துருச்சு. ஓகேயா, இப்போது இதில் ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ரொம்ப எலெக்ஷன் அங்கே நடக்குது பார்த்தீங்களா, எலெக்ஷன் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்டேட். அங்கே அமெரிக்காவில் ஒரு முக்கியமான ஸ்டேட்ஸு இது ஃபுல்லாகவே. இதுதான் யார் ஜெயிக்கலை அப்படின்றத முடிவு பண்ணோம். ஏன் முடிவு பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்லாம் நிறையா பேர் 2 பேர் மேலே ஆர்வமாக, இப்போ பைடன், ட்ரம்ப் 2 பேர் மேலேயும் ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப இக்கட்டாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படினாலும் மாறலாம் ஃபஸ்ட்டே. அதாவது இப்போ இந்த ஸ்டேட்ஸில் ஒரு இடத்துல கூடுனாலுமே டக்குன்னு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனதான் பைடனு. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளோ இடத்த கவர் பண்ணியும் பைடன் இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸில் மொத்தம் எத்தனை இடத்த கவர் பண்ணியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ ட்ரம்ப் 5 பிளேசஸ் ஸ்விங் ஸ்டேட்ஸை கவர் பண்ணிட்டார். ஓகேயா, நல்லா நான் வச்சுக்கோங்க. 5 பிளேசஸ் ஸ்விங் ஸ்டேட் கவர் பண்ணியிருப்பார் டொனால்ட் ட்ரம்ப்பு. ஜோ பைடன் எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 7. அவர் 5, இவர் 7. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது இன்னும் ரிப்போர்ட்டிங் வர வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வர வேண்டியது இருக்கும். அதாவது 2 பேருக்குமே வர வேண்டியது இருக்கும். இப்போ 2 பேருமே பாருங்கள் 24, 52, அதாவது 56 ரொம்ப கம்மி தான். இதெல்லாம் கன்ஃபார்மாக இவர் இந்த இடத்துல இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது. ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்களா, இவர் பிங்க் கலரில். இப்போ பிங்க் கலரில் இருக்குன்னா இந்த இடத்துல இவர் தான் இன்னும் கவுண்டிங் இருக்குது, இன்னும் ஜெயிக்கலாம் நார்த் கரோலினால, இவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்கை ப்ளூ பிங்க்கு. ஓகேங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெட்டுனா இதில் மேக்ஸிமம் இவரால் ஜெயிக்க முடியாது, அவ்வளோ கம்மியான ஓட்ஸ் தான் இருக்குது இவருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுல. ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பேட்டில் கிரவுண்ட் நடக்கக்கூடிய இடங்கள். பேட்டில் கிரவுண்ட்னா நீங்கள் சரி பப்ஜி பேட்டில் கிரவுண்ட் நினச்சிறாங்க. பேட்டில் கிரவுண்ட்னாலே நடக்கும். இந்த இடத்துல தான் நடந்துட்டுருக்கும், இந்த இடத்துல எல்லாமே விளையாடுவாங்க. இதுதான் ஒரு முக்கியம். இந்த இடம் இப்போ பப்ஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேட்டில் கிரவுண்ட் விளையாடுறதுக்கான லொக்கேஷன், அந்த இடம் இல்லைன்னா நீங்கள் ஓட முடியாது, சும்மா பறந்துட்டு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த இடம் தான் எலெக்ஷனுக்கு அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்ஸு. இதில் எப்படினாலும் மாறலாம். ஸோவே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ 7 பிளேசஸ் எந்தெந்த இடத்துல பைடன் முன்னிலையிலையும் ட்ரம்ப் எந்தெந்த ஸ்விங் ஸ்டேட்ஸை கவர் பண்ணி பின்னிலையில் இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜார்ஜியா இவருக்கு சொந்தம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ 99% இது கவர் ஆயிடுச்சு. அதனால் ஜார்ஜியா பைடனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். தென் நெவேடா பைடனுக்கு சொந்தம் அப்படின்றது இன்னும் சொல்ல முடியும். இன்னும் 13% ரிப்போர்ட்டிங் இன்னும் வர வேண்டியது இருக்குது.
இது வந்து ரிப்போர்ட்டிங் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு 7 வந்து முன்னாடி இருக்கிறது யாருன்னா பைடன் தான் வந்து முன்னாடி இருக்கார். அதுக்குன்னு வந்து பைடன் வந்து பின்னிலேன்னு நீங்கள் சொல்லிட முடியாது ஸ்விங் ஸ்டேட்ஸ்லேயுமே. அதனால் இப்போ வந்து பைடன் 7 இடத்த தான் கவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அப்படி தான் சொல்லி ஆகணும். தென் அப்புறம் வந்து இவர் வந்து என்னடனா பென்சில்வேனியா வந்து கவர் பண்ணிட்டார், இவர் தான் சொந்தம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 99% வந்து ரிப்போர்ட்டிங் வந்துருச்சு. அதனால் இவருக்கு இந்த இடம் வந்து சொந்தமே ஆயிடுச்சு பைடனுக்கு. இந்த இடம் வந்து ஃபுல் மேக்ஸிமம் கம்ப்ளீட்டட் 90% ரிப்போர்ட்டிங் தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது என்ன நீங்கள் இவருக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, இவர் வந்து 1 lakh டிஃப்ரென்ஸில் இருக்கார். ஈக்குவல்லாம் கிடையாது, 16 தான் கிடையாது, இன்னும் 1 lakh டிஃப்ரென்ஸில் இருக்கார். அதனால் வந்து இவர் எப்படி வர முடியும்? அதனால் மேக்ஸிமம் இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஓகே, அப்படி தான் நடக்கும். இல்லை இதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆனால் இன்னும் ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து வெளியானதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து மிச்சிகன் அப்படின்ற இடத்துல 50.6% வாங்கி இவர் வந்து கைப்பற்றிட்டார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாம்ஸ்பியர் 52.8% வந்து கவர் பண்ணிட்டார். தென் வந்து விஸ்கான்சின் அப்படின்ற இடத்தையும் வந்து கவர் பண்ணிட்டார். ஓகே, இந்த இடங்கள்லாம் வந்து பைடனுக்கு சொந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பைடன் 1 2 3 4 5 6 7 நான் சொன்ன மாதிரி 7 லொக்கேஷன்ஸ் வந்துட்டு யாருக்கு சொந்தம்? நம்ம பைடனுக்கு தான் வந்து சொந்தம் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் வருதுன்றதை பார்க்கலாம். ரிசல்ட் வெளியானதை தான் கன்ஃபார்ம் தெரியும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்த் கரோலினா வந்து இவருக்கு சொந்தமாக ஆயிருக்கா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் யோசிப்பாங்க. இதில் 1 lakh டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே இவருக்கு மேபி ஓட் இன்னும் வர வேண்டியது அதிகமாக இருக்கலாம், இவர் கவர் பண்ணியிருக்கக்கூடிய இடம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் வந்து ஃப்ளோரிடாவில் வந்துட்டு 51.2% 50 வந்து இவர் கவர் பண்ணியிருக்கார், டொனால்ட் ட்ரம்ப்பு. அப்புறம் வந்து லோவாவில் வந்துட்டு 53.2% வந்து கவர் பண்ணியிருக்காரு. தென் வந்து ஒஹியோவில் வந்து 53.4% வந்து கவர் பண்ணியிருக்காரு. 52.2% டேக்ஸஸில் கவர் பண்ணியிருக்காரு. ஓகே, 2 பேருக்குமே நல்ல போட்டியாக இருக்குது. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் வந்து அமெரிக்கா ரிசல்ட்ஸுக்கான ஒரு ஃபைனல் டிசிஷனாக இருக்கலாம். இதுக்கப்புறம் மேபி வந்து ஃபைனலாகவே வந்து அவங்களே ரிசல்ட் விட்டால் தான் நம்ம இதில் வந்து யூஎஸ்ஏ ரிசல்ட்ஸ் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். தெரியல, அவ்வளோதான். இவ்வளோ தான் கண்டென்ட்டு. அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லாகவே இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையாலாம் கிடையாது, ப்ளேலிஸ்ட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 வீடியோஸ் 6 வீடியோஸ் தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ சொல்கிற அளவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் மேலே கற்றுக்கிறணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நானும் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது 7-5 இவ்வளோ டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. என் கருத்து வந்து பைடன் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு தெரியல, பரவாயில்ல, 4 வருஷம் இருந்துட்டார். நெக்ஸ்ட் யார் பைடன் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த யூஎஸ் ரிசல்ட்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டுக்குரியதை வந்து எப்படி செக் பண்ணணும்னா நம்ம சேனல், மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் லோகோவை தொட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்னு வரிசையாக இருக்கும். நீங்கள் சைட் மூவ் பண்ணிங்கன்னா 3rd பிளேஸில் ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ப்ளேலிஸ்ட் அப்லோட் பண்ணிக்க ஃபுல்லாக வரும். அதில் வந்து யூஎஸ்ஏ ரிசல்ட்ஸுன்ற ப்ளேலிஸ்ட்டை தொட்டு நீங்கள் அதில் இருக்க வீடியோவெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புது கண்டென்ட்டோட வரோம். பை.